ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் 200 ஆண்டுகள் ஆழ்ந்தார்கள். நீங்கள் ஆச்சரியம் பெறுங்கள், அன்றைக்கு இந்த நாட்டின் மக்கள் தொகை 30 கோடி. வரலாற்றின் பக்கங்களில் புத்தகங்களை திரும்ப படிக்கிற போது உண்மை புரிகிறது. 30 கோடி மக்களை வெறும் 80,000 வெள்ளைக்காரர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். எப்படி என்று அவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்த போதுதான் தெரிந்தது. அவர்கள் எழுதினார்கள், இந்தியர்கள் 30 கோடி பேர் இருந்தார்கள், ஆனால் 30 கோடியாக இருந்தார்கள். 30 கோடியாக இருந்ததால் 30 கோடியையும் ஆள முடிந்தது. பிரித்தாளும் சூழ்ச்சியை வெள்ளையர்கள் கையாண்டார்கள் என்று வரலாற்றின் புத்தகங்களில் எழுதுகிறார்கள். ஆழ்ந்து படித்தால் பிரித்தாளும் சூழ்ச்சியை வெள்ளையர்கள் இந்தியாவிலே தான் கற்றுக்கொண்டார்கள். எப்படி ஒரே தெருவில், ஒரே ஊரில், ஒரே நிறத்தில், ஒரே தோற்றமுடைய, ஒரே மொழி பேசுகிற மக்களுக்கிடையில் 108 பிரிவுகளை உருவாக்க முடியும் என்பதை ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டார்கள். ஆம், இந்தியாவிற்கு வந்தபோது அலெக்சாண்டர் சொன்னார், சிந்து நதிக்கரையில் அந்த புறத்தில் அலெக்சாண்டர் இருந்தார், இந்த புறத்தில் புருஷோத்தமனின் படைகள் இருந்தது. அலெக்சாண்டர் கேட்டார், அவ்வளவு பெரிய படையா? வரலாற்றில் ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? சிங்கங்களை மேற்கத்தியர்கள் பார்த்ததில்லை. அவர்கள் வாழ்க்கை முறையில் சிங்கம் கிடையாது, யானை கிடையாது. யானை போன்ற ஒரு பெரிய உருவத்தை அவர்கள் ஆசியாவிலே தான் பார்க்கிறார்கள். யானை போன்ற ஒரு பெரிய விலங்கை அவர்கள் ஆசியாவில் பார்த்தது மட்டும் புதுமை அல்ல, அந்த யானையை சொன்னபடியெல்லாம் வேலை செய்ய வைக்கிற ஒரு மனிதனையும் பார்த்தார்கள். ரொம்ப ஆச்சரியம் அது. உண்மையிலேயே சகவாசம் விலங்குகளை கூட சிறுமைப்படுத்தி விடுகிறது. உண்மையில் கோழி பறவை இல்லையா? இனமாக பார்த்தால் கோழி பறவை, மனிதனோடு சேர்ந்து அது கால்நடையாகிவிட்டது. ஆயிடுச்சா? எதையும் யாசித்து பெற முடியாத, பெற வேண்டிய அவசியம் இல்லாத பிரம்மாண்டம் யானை. 10 ரூபா காசு, 5 ரூபா காசா? ஆமாம். யானை எப்போது பிச்சை அடிக்க ஆரம்பித்தது? எப்போது? நம்மோடு சேர்ந்த பிறகு, மனிதனோடு சகவாசம் வைத்துக் கொண்டதற்கு பிறகு யானை பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் அப்போதும் ஒரு கவிஞன் எழுதினான், யானை பிச்சை எடுப்பது, காசு கேட்பது காசை அல்ல, தான் இழந்த காட்டை கேட்கிறது என்று எழுதினான். அதனிடமிருந்து காட்டை பிடுங்கி, அதனிடமிருந்து வனத்தை பிடுங்கிய போகிறது அது வலிமையை இழந்தது. அது வலிமையை இழந்த அடிமையாக இருந்ததை அங்கிருந்து பார்த்தபோது இவ்வளவு பெரிய விலங்குகளோடு கூடிய படையை எப்படி வெல்வது என்று திகைத்த போது அங்கிருந்து பார்த்த அலெக்சாண்டருக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது. 10-12 அடுப்புகள் இருந்து கொண்டிருந்தன. தன் தளபதிகளிடத்திலே கேட்டான், பொதுவாகவே எதிரிகளின் படைகள் இருக்குமிடம் தெரியாமல் இருப்பதற்காக அடுப்பை மூட்டுகிற போது வெளிச்சம் வராமல் பார்த்துக் கொள்வார்கள். ஏனெனில் வெளிச்சம் வந்தால், வெளிச்சம் வந்த இடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை தொலைவில் இருந்து கண்டுகொள்ள முடியும். அதனால தான் நீங்கள் நன்றாக கவனித்தால் இராணுவத்தில் புகைப்பிடித்தால் கூட, புகை பற்ற வைக்கிற போது கூட எவ்வளவு நேரத்திற்குள் பற்ற வைக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் வெளிச்சம் இருந்தால் அங்கே ஆள் இருக்கிறது என்பதை எதிரி அடையாளம் கண்டு கொள்ளுவான். அதை பற்றிய கவலையே இல்லாமல் 10-15 அடுப்புகள் எரிகிறதே என்ன என்று கேட்டபோது அலெக்சாண்டரின் ஒற்றர்கள் சொன்னார்கள், மன்னரே, படை பெரிய படைதான், யானைகள் உண்டுதான், குதிரைகள் உண்டுதான், ஆனால் படைப்பிரிவில் இருக்கும் படை வீரர்கள் வேறு வேறு பிரிவை சேர்ந்தவர்கள். ஒருவர் சமைத்த உணவை இன்னொருவர் சாப்பிட மாட்டார்கள். தனித்தனி சமையல், தனித்தனி குழு. அலெக்சாண்டர் சொன்னார், அப்படியானால் இவர்களை வீழ்த்துவது எளிது. நல்ல வேளை காய்ச்சல் வந்து அலெக்சாண்டர் திரும்ப போய்விட்டார், வரவில்லை. அலெக்சாண்டருக்கு இல்லாத அருமையான வாய்ப்பு ஆங்கிலேயர்களுக்கு வாய்த்தது. வந்தவர்கள் பார்த்தார்கள். இந்தியாவின் வரலாற்றை ஆங்கிலேயர்கள் எழுதியதை வாசிக்கிற போது
அந்த புத்தகங்கள் எனக்கு சொல்லித் தருகிற உண்மை டிவைட் அண்ட் ரூல் அல்ல, டிவைட் அண்ட் மிஸ் ரூல். பிரித்து ஆள்வது அல்ல, பிரித்து சீரழிப்பது. அது பிரித்தாளும் சூழ்ச்சி அல்ல, பிரித்து சூறையாடும் சூழ்ச்சி. அப்படி பிரித்து சூறையாடும் சூழ்ச்சியை இந்தியாவில் நடத்துவதற்கு வாய்ப்பா இருந்தது இந்தியர்களுக்குள்ளே இருந்த வேற்றுமை, பிரிவு, ஒற்றுமையின்மை. அதனாலே தான் 30 கோடி பேரும் 30 கோடியாய் இருந்தபோது மிக எண்ணிக்கையிலான ஆங்கிலேயர்கள் ஆள முடிந்தது என்கிற உண்மையை வரலாற்றின் புத்தகங்களிலே இருந்து படித்த பிறகாவது தமிழன் ஒற்றுமையை பற்றி சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? அதற்கு பிறகாவது சாதி பெருமை பேசுவதை தமிழன் நிறுத்திக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் விரிவாக பிறகு சொல்கிறேன். பல்லுயிர், இந்த ஒரு சொல்லை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். பல்லுயிர் என்பதில் எல்லா உயிர்களும் அடக்கம், எல்லா உயிர்களும் அடக்கம். சிறிய புழுவில இருந்து பெரும் விலங்கு வரையில், மனிதன் வரை எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமை எல்லா உயிர்களுக்கும் உண்டு என்பதை முதலில் ஒப்புக்கொள்ளுகிற மாண்பை வள்ளுவன் கற்றுக் கொடுக்கிறான். எனக்கு மட்டும்தான் இந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, நமக்காக, இன்னும் எனக்காக உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக. அது சினிமா பாட்டாக இருந்தால் என்ன, இவர் என்னவாக இருந்தால் என்ன, மனிதனை சிறுமைப்படுத்துகிற தத்துவங்களை நீங்கள் ஒருபோதும் வழிமொழியக்கூடாது. மனிதனின் மனதை விசாலமாக்குகிற தத்துவங்கள் தான் காலத்திற்கும் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மனிதனுக்கு மட்டும் உரிமை இருப்பதாக மனிதன் ஒருபோதும் கருதக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் இடம் இருக்கிறது, எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்பதன் பொருள் என்ன தெரியுமா? அவைகள் வாழ்வதற்கான இடத்தை நீங்கள் தருவது என்பது மட்டுமல்ல, எப்படி வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமையும் அவர்களுக்கு தருவது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், வழக்கமாக கொடைக்கானலுக்கு போனால், ஊட்டிக்கு போனால், மலை ஏறுகிற தருணத்தில், மலை ஏறுகிற இடத்தில் கொய்யா பழங்கள் விற்பார்கள். நான் நண்பர்களோடு போகும்போது நிறுத்தி கொய்யா பழங்கள் வாங்குவேன். எப்படியும் ஒரு 50-60 கொய்யா பழங்கள் வாங்குவேன். எதற்கு? யாராவது சொல்லுங்க, பேசுறீங்க தானே? எதுக்கு வாங்குவோம்? குரங்குகளுக்கு. அந்த மலைப்பாதை நெடுகில் வழி நெடுக நிற்கிற குரங்குகளுக்கு பசிக்குமே, அவைகளுக்கு உணவளிக்க வேண்டுமே என்று நான் படித்த கருணை பற்றிய புத்தகங்கள் தந்த அரைவேக்காட்டு பார்வையில், அது ரொம்ப முக்கியம். கருணை குறித்து, பிறர் பசி குறித்து நான் படித்த புத்தகங்களில் இருந்து நான் கற்றுக்கொண்ட அரைவேக்காட்டுத்தனமான, அரைகுறையான என் அறிவின் காரணமாக 50-60 ரூபாய்க்கு பழங்களை வாங்கி வைத்துக் கொண்டு போகிற வழியெல்லாம் குரங்குகளுக்கு கொடுப்பது. அப்படி கொடுக்கிற போது என்ன ஒரு மனதில் தோன்றும், பெரிய குரங்குகளின் பசி ஆற்றுகிறோம், அவைகளுக்கு உணவு தருவதற்கு நம்மை விட யார் இருக்கிறார்? அப்படி மனதில் ஒரு பெருமிதம், ஒரு கம்பீரம். 50 ரூபாய்க்கு அல்ப 50 ரூபாய்க்கு 50 கொய்யா பழம் வாங்கி கொடுத்த உடனே ஏதோ பெரிய சாம்ராஜ்யத்தையே எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு செருக்கில் இருந்தான். ஒருத்தன் கழட்டி அடித்தான் செருப்பில். ஆமாம், புது செருப்பு அடித்தான். என்ன தெரியுமா சொல்லி அடித்தான்? எதுக்கு வாங்கினேன்னு கேட்டான். நான் சொன்னேன், வழிநடுகில் போகிற பாதையில் அமர்ந்திருக்கும் குரங்குகளுக்கு பசி ஆற்றுவதற்காக. அவன் சொன்னான், உங்ககிட்ட 50 ரூபா இருக்கிறதுக்காக குரங்குகள் பிச்சை எடுக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டான். நண்பர்களே, நான் கற்றுக்கொண்ட தருணம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்கிறேன், நமக்கு சொல்கிறேன். வாழ்க்கை எப்போதும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் கற்றுக்கொள்ள தவறுகிறோம். இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை என்பது வேறு ஒன்றுமே இல்லை. கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது. அது நட்பா, காதலா, துரோகமா, அன்பா, கடனா, எதுவாக வேண்டுமோ இருக்கலாம். எதையோ ஒன்றை யாராவது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், எதையோ ஒன்றை நாம் யாருக்காவது கற்றுக் கொடுக்கிறோம். அவர் கற்றுக் கொடுத்தார். நீ 50 ரூபாயில் கருணை உள்ளவன் என்று உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த நூற்றுக்கணக்கான உயிரினங்கள்
பிச்சைக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். நான் உண்மையில் நான் அவமானமுற்ற தருணம் அது. நான் சொன்னேன், நீங்கள் சொல்வது சரி, தவறுதான். அவர் அதோடு நிறுத்தவில்லை. அடுத்து இன்னொன்று சொன்னார். தானாக இறை தேடி கொள்ளும் அவன் வலிமைகளை நீ ஏன் இழக்க செய்கிறாய்? தன் பசிக்கு தானாக தேடி உணவு தேடி மரங்களிலே போய் கனிகளை வேட்டையாடி உண்ணும் இயற்கை அதற்கு தந்த வலிமையை விட்டுவிட்டு அதை நீ உன் பேருந்து எப்போது வரும், நீ எப்போது பழம் கொடுப்பாய் என்று வரிசையில் உட்கார வைக்கும் ஒரு பிச்சைக்காரனாக மாற்றுகிற உரிமை உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு சிறப்படியே போதும், இந்த 2வது அடியை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னபோது அவர் சொன்னார், இல்லை, இன்னொரு அடி இருக்கிறது, அதையும் வாங்கிக் கொள் என்றார். வேறு வழி? தலைகுனிந்து சொல் என்றேன். இந்த பழங்களை வாங்குவதற்காக சாலையை கடக்கும் குரங்குகள் பேருந்துகளில் மகிழுந்துகளில் அடிபட்டு இறந்து போன பிறகு தாயை இழந்த குழந்தையையும் குழந்தையை இழந்த தாயையும் நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். என் பயணம் முழுவதும் துக்கம் நிரம்பியதாகிவிட்டது. அன்று மலை ஏறுகிற போது பாதையில் தனியாயிருந்த ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு விலங்கும் யாரோ ஒருவன் ஏற்றிச் சென்ற காரில் இறந்து போன தாயை உறவை இழந்து தனித்து நிற்கும் குரங்காக நான் உணர்ந்த கணத்தில் நான் உணர்ந்தேன், இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. மனிதன் செய்ய வேண்டிய வேலை அந்த உரிமையில் குறுக்கிடாமல் இருப்பது, அந்த உரிமையை பறிக்காமல் இருப்பது, அந்த உரிமைக்கான வெளியை அவர்களுக்கு தருவது. அப்படித்தான் இயற்கை உயிர்ப்பித்திருக்கிறது, அப்படித்தான் இயற்கை உருவாகி இருக்கிறது, அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. ஏதோ ஒரு சூரியன் இருக்கிறது, ஒரே ஒரு சூரியன் தான் நமக்கு, ஒரே ஒரு சூரியன் தான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு சூரியனுக்கு பூமிக்குமான இடைவெளியை பற்றி நியூட்டன் எழுதிய ஒரு குறிப்பு, மகத்தான குறிப்பு. நியூட்டன் எழுதினார், சூரியனுக்கும் பூமிக்குமான இடைவெளி தற்செயலானது அல்ல என்று எழுதினார். இதில் என்ன பொருள்? நியூட்டன் சொன்னார், கொஞ்சம் நெருங்கி இருந்தாலும் கருகி போயிருப்போம், கொஞ்சம் விலகி இருந்தாலும் குளிர்ந்து போயிருப்போம். குளிர்ந்தும் போகாமல் கருகியும் போகாமல் சரியான அளவு வெப்பத்தோடு, கண்ணதாசன் சினிமாவில் தான் எழுதுவார், 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் செய்வாய் போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி என்று கண்ணதாசன் எழுதிய பாடல் என்பது வேறொன்றும் இல்லை, நியூட்டன் வேறு வார்த்தைகளில் எழுதியது. அந்த இடைவெளியில் சூரிய ஒளியை குடித்துத்தான் இந்த உலகம் வாழ்கிறது. அதனால்தான் சிலப்பதிகாரம் ஞாயிறு போற்றுதும் என்று தொடங்குகிறது. இந்த இயற்கை சார்ந்த அறிவு, இயற்கையை பற்றிய காதல், இயற்கையின் மீதான மதிப்பு தமிழர்களுக்கு இருந்தது, தமிழர்களுக்கு இருந்தது. நீரோடும் பாதையை தமிழர்கள் ஒருபோதும் தடுத்ததில்லை. நீர் நிற்கும் இடங்களை தமிழர்கள் ஒருபோதும் ஆக்கிரமித்தது இல்லை. இப்ப இல்ல, முன்பு முன்பு வனங்களுக்குள் சென்று உயிரினங்கள் வாழும் இடங்களை தமிழர்கள் ஒருபோதும் ஆக்கிரமித்ததில்லை. நீங்கள் காடுகளுக்கு போய் பாருங்கள், ஆதிவாசிகள், ஒரு ஆதிவாசியின் வீடு கூட செம்மரத்தாலோ தேக்கு மரத்தாலோ பலா மரத்தாலோ கட்டப்பட்டது அல்ல. பெரும் வளர்ந்த பெரும் மரங்களுக்கு நடுவில் வாழும் காட்டுவாசிகள் தங்கள் வீடை வளர வளர வெட்டும் மூங்கில்களை கொண்டுதான் கட்டுவார்களே தவிர பெரும் வளர்ந்த மரங்களை வெட்டி ஒருபோதும் வீடு கட்ட மாட்டார்கள். ஏனெனில் அவளுக்கு மரம் என்பது தெய்வம்.
மரம் என்பது கடவுள். வெட்டினால் உயிர் கொடுப்பார்கள். ரொம்ப 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அல்ல. என்ன தெய்வம்? பெரிய தெய்வம் காளையார் கோவிலில் சிவன். மருது சகோதரர்களுக்கு அதற்கு இணையான தெய்வமே இல்லை. பாண்டியர்கள் உருவாக்கிய கோவிலை விடவும் சிறந்த கோவில் கட்ட வேண்டும் என்பது மருது சகோதரர்களின் விருப்பம். வெறும் கோவில் மட்டுமில்லை, காளையார் கோவில் சிவனுக்கு தேர் செய்ய வேண்டும் என்பது விருப்பம். மருது சகோதரர்கள் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலும் போய் இருக்கிற மருத மரங்களை தேடி எடுத்து வெட்டி கொண்டு வர சொல்கிறார்கள். மருது சகோதரர்களின் உத்தரவை ஏற்றுக்கொண்ட தச்சு வேலை செய்கிற ஆசாரிகள் மருத மரங்களை தேடி போய் வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். மிகச்சிறந்த 2 பெரிய மருத மரங்களை ஒரு கிராமத்தில் பார்க்கிறார்கள். வெட்ட போகிறார்கள். அந்த மரத்திற்கு பக்கத்திலே வாழ்ந்த ஒரு வயதான முதியவனும் அவன் மகளும் அந்த மரத்தை கட்டி பிடித்து கொண்டு எங்களை வெட்டி விட்டு மரங்களை வெட்டுங்கள் என்கிறார்கள். இல்லை, அரசன் உத்தரவு இல்லை, உயிரை கொடுத்தேனும் மரத்தை காப்போம் என்கிறார்கள். அவர்களை மீறி மரத்தை வெட்டவே முடியவில்லை. மருது சகோதரர்களுக்கு போய் புகார் சொல்கிறார்கள். நாங்கள் உத்தரவிட்ட பிறகும் எங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் காளையார் கோவில் இறைவனுக்கான தேருக்கான மரத்தை தரமாட்டேன் என்று சொல்வது யார் என்று மருது சகோதரர்களே தேடி வந்தபோது அந்த கிழவன் சொன்னான், அது பெரிய மருது, அது சின்ன மருது, வெட்ட அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னான். விழுந்து வணங்கி விட்டு போயிருக்கிறான். பெரிய மருது, சின்ன மருது வணங்கி விட்டு போயிருக்கிறான். வீட்டு வாசலில் இந்த மரத்தை அரசனாக, மனிதனாக, உயிராக மதித்த தமிழர் வாழ்க்கை இருந்ததா? எல்லா உயிர்களுக்கும் என்ன தெய்வம்? தெய்வத்தை விடவும் இயற்கை பெரியது. இயற்கையின் கீழே தான் தெய்வம். சூரியன் இல்லாவிட்டால் என்ன? ஒன்றும் இல்லை. நீங்கள் பற்ற வைக்கிறீர்களே மெழுகுவர்த்தி, நீங்கள் பற்ற வைக்கிறீர்களே விறகு, நீங்கள் பற்ற வைக்கிறீர்களே ஒரு மரக்கட்டை, நீங்கள் பற்ற வைக்கிற எந்த ஒரு பொருளும் எரிகிறதே, எரிகிற போது அதில் இருந்து ஒரு நெருப்பு வருகிறதே, அது என்ன தெரியுமா உங்களுக்கு? அது நீங்கள் பற்ற வைத்த நெருப்பு அல்ல, அது 100 ஆண்டுகளாக குடித்த சூரியனின் வெப்பம். அந்த மரம், இயற்கையின் அந்த ஒரு துண்டு 100 ஆண்டுகளாக குடித்த சூரியனின் வெப்பம்தான் தீப்பட்டதும் வெளிப்படுகிறது. அந்த சூரியனுக்கும் பூமிக்குமான இடையில் சூரிய ஒளியை வாங்கித்தான் தாவரங்கள் பிழைக்கிறது. சூரிய ஒளி கிடைக்கிற வரை தாவரம் எங்கே இருக்கிறது? விதையாக எங்கே இருக்கிறது? அட எங்க இருக்கு? மௌனம் வருமா? விதை எங்கே இருக்கிறது? மண்ணுக்குள் இருக்கிறது. நீங்களும் நானும் மண்ணுக்குள் இருந்தால் என்ன ஆகும்? நீங்களும் நானும் மண்ணுக்குள் இருந்தால் மக்கி போவோம். ஆனால் விதை மண்ணுக்குள் இருந்தால் உயிர் பெறும் என்றால் விதை பெரிதா? யார் பெரியது? இயற்கையின் சூக்குமம். விதை பெரியது. நீங்கள் 2 அடி இல்லை, 1 அடி உள்ள போனீங்களே முடிஞ்சீங்க. ஆனால் அது இருட்டுக்குள், மண்ணுக்குள் தனக்கான தண்ணீரை தேடி எடுக்கிறது, தனக்கான தாது உப்புக்களை தேடி எடுக்கிறது, தண்ணீரை குடித்து உப்புகிறது, விரிகிறது, மண்ணை பிளந்து வருகிறது, மண்ணை பிளந்து வருகிறது. நீங்கள் நடும் செடிகளால் காடுகள் உருவாகவில்லை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, நீங்க 60 லட்சம் மரம் நட்டாலும் சரி, 6 லட்சம் மரம் நட்டாலும் சரி, ஆமா, மரங்களை அழித்தவர்கள் தான் மரங்களை நடுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்தவரையில் ஆமா, யார் மரங்களையும் காடுகளையும் அழித்து தங்கள் வாழ்விடங்களை உருவாக்கினார்களோ அவர்கள் தான் ஊர் பூராவிலும் மரம் நடுவதாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அப்படியே நீங்கள் லட்சக்கணக்கில் மரம் நட்டாலும் 1 சதுர அடி காடு உருவாக்கும்
பல்லுயிர் தேக்கத்தை, ஒரு சதுர அடி காட்டில் தேங்கி கிடக்கும் உயிரின் ஆற்றலை, சக்தியை உங்கள் லட்சக்கணக்கான மரங்களால் ஒருபோதும் உருவாக்க முடியாது. முடியவே முடியாது. காடு வேறு. அந்த காட்டில் ஒரு பயிர் முளைக்கிறது என்றால் அது மண்ணுக்குள்ளே இருந்து, பூமிக்கு அடியிலே இருந்து நீங்களும் நானும் எங்கே இருந்தால் மக்கி போவோமோ அங்கே இருந்து எக்கி உயிர் பெற்று வெளியே வந்து பிறகு சூரிய ஒளியை பெற்று காற்றை குடித்து காற்றை தந்து மரமாகி தாவரமாகி வளர்ந்து உயிர் பெறுகிறது. நண்பர்களே, பல்லுயிர் என்று வள்ளுவன் எழுதியதில் தாவரங்கள் தொடங்குகிறது. தாவரங்களில் இருந்துதான் பல்லுயிர் வாழ்க்கையின் சுழற்சி ஆரம்பமாகிறது. தனக்கான உணவை தானே தயாரித்து உண்ணும் வல்லமை பெற்றவை தாவரங்கள். நம்ம அப்படியா? தனக்கான உணவை தானே தயாரித்து உண்ணும் வல்லமை பெற்றவை தாவரங்கள். இன்னொரு சிறப்பு தாவரங்களுக்கு உண்டு. தாங்கள் உதிர்க்கும் இலைகளை மீண்டும் தாங்களே உண்ணும் வலிமையும் பெற்றவை தாவரங்கள். ஒரு ஒண்ணுக்கு பெறாது. ஆமா, அந்த சொல்லக்கூடாதுன்னா இல்லை, வள்ளுவன் சொல்றான் மயிரினும் இழிந்த கடைங்கிறான். ஆமா, முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சுதான். தனக்கான உணவை தாவரங்கள் தானே தயாரித்துக் கொள்கின்றன. 1. 2, தங்கள் உடம்பில் இருந்து வெளியேறும் கழிவை மண்ணில் சமித்து மீண்டும் அவைகளை தானே உண்டு வளர்கின்றன. பல்லுயிர் பெருக்கத்தில் முதல் தொடக்கமாக பேர் உயிராக தாவரங்கள் இருக்கிறது. அடுத்த நிலை பல்லுயிரில் உரையாசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். என் வாசிப்பின் அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு சொல்கிறேன். திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்கிறார்கள்? பரிமேழகர் உரை எழுதியிருக்கிறார். நத்தர், தாமர், மணக்குடவர், சுஜாதா, முத்தமிழறிஞர் கலைஞர், மூவா. ஒருவர் கேட்டார், ஒரு புத்தகத்திற்கு எதுக்கியா இத்தனை நோட்ஸ், ஒரு புத்தகத்திற்கு எதுக்கியா இத்தனை உரை என்று கேட்டால், உரை எழுத வந்த எல்லோருக்கும் ஒரு புது பொருள் தரும் ஒரு புத்தகம் உலகத்தில் உண்டு என்றால் அது திருக்குறள் தவிர வேறு இல்லை என்பதால் அது ஒரு சிறப்பு. எழுதுனவங்க ஒன்றை படித்து பார்த்து இதை விடவும் சிறப்பாக ஒன்றை எழுத முடியும் என்று கருதி மேலும் மேலும் உரைகள் திருக்குறளுக்கு வந்தது என்றால் வாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒரு பொருள் தரும் சிறப்புடையது. எனக்கே நான் சோகத்தில் சொன்னேன் பாருங்க, 19 வயதில் நான் படித்த திருக்குறள் வேற, இப்ப படிக்கிற திருக்குறள் வேற. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிவிட்டு போகிறேன். இடுக்கை இழந்தவன் கை போலே அங்க இடுக்கன் களைவதான். 4 பேர் தான் பேசுறீங்க. ஒரு இடைவெளி விட்டு நிறுத்தி ஏதாவது ரொப்புவீங்கன்னு பார்த்தா நான் எனக்கு தெரியும் தமிழை யாராலும் அழிக்க முடியாது. அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி, எந்த வண்ணத்தில் வந்தாலும் சரி, எந்த எண்ணத்தில் வந்தாலும் சரி, தமிழை எவனாலும் அழிக்க முடியாது தமிழர்களை தவிர. பிறமொழி கலந்து தாய்மொழி பேசுகிற ஒரே இனம் உலகத்திலேயே ஒரு ஜப்பானியனாவது, ஒரு பிரெஞ்சுக்காரனாவது, ஒரு டச்சுக்காரனாவது அல்லது ஒரு ஆங்கிலேயனாவது பேசும்போது பிறமொழி சொல்லை கலந்து பேசுகிறானா? ஹேவ் யூ டேக்கன் யுவர் சாப்பாடு அப்படின்னு கேட்பானா? நம்மால் கேட்கலாம், மூவ் பண்ணுங்க, ஏண்டா இதை பண்ற நீ அப்படின்னா கிடையாது. மொழியின் சிறப்பு, மொழியின் ஆளுமை யாராலும் தமிழை அழிக்க முடியாது. தமிழர்கள் தான் தமிழை எழுதாமல், வாசிக்காமல், படிக்காமல். நண்பர்களை, புத்தக திருவிழாவின் நோக்கம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தாய்மொழியை காப்பாற்றுவது. நான் அச்சுறுத்துவாக நினைக்காதீர்கள். நான் யாரையும் பயமுறுத்துறாள் கிடையாது. நான் ரொம்ப நம்பிக்கைவாதி. எவ்வளவு இடிபாடுகளுக்கு இடையிலும் ஒரு பூ பூக்கும் என்று எப்போதும் நம்புகிறவன். எத்தனை இருளிலும் எங்கிருந்தோ ஒரு ஒளி கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு இருள் தேவைப்படும் என்று தெரிந்து வைத்துக் கொண்டவன் நான்.
இருள் எனக்கு பகை இல்லை. பாரதி சொன்னான், இருள் என்பது குறைந்த ஒளி என்றான். நான் இருளையும் நேசிக்கிறவன். இருள் குறைந்த ஒளி. இருள் இருந்தால்தான் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். நான் இருளை பகைக்க மாட்டேன், நான் எதையும் பகைக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதவும் பேசவும் படிக்கவும் தமிழன் மறந்தால், அதுவும் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான், ஐயோ என்று போவான். நமக்கு மொழி இல்லாமல் போனால் இந்த இனம் இல்லாது போகும். நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா? போ. அந்த நாட்டின் குடிமகனாகிறாயா? ஆகு. I have become a citizen of United States. இரு. அப்ப நான் PR வாங்கிட்டேன். PRனா என்ன? பெர்மனன்ட் ரெசிடென்ஸ், சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன். எழுது, எல்லாத்தையும் எழுது. உன் குடியுரிமை மாறும், உன் பெயர் மாறும், உன் தகப்பன் பெயரும் தாய் பெயரும் மாறுமா? மாறுமா? எப்படி தகப்பன் பெயரும் தாய் பெயரும் மாறாதோ அது போல தாய்மொழி மாறாது. இனம் என்று எழுதினால் நீ தமிழன் என்று தான் எழுத வேண்டும். வேறு எதையும் நீ எழுத முடியாது. அதனால படி, திரும்ப திரும்ப படி. உன் மொழியை காப்பாற்றுவதற்காக படி. உன் மொழியின் மீது படையெடுக்கலாம் என்றும் உன் உரிமைகளை பறிக்கலாம் என்றும் சில பேருக்கு எண்ணம் ஏன் வருகிறது? பொங்கல் விடுமுறை நாளில் தமிழர் தங்கள் உழைப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாளில் நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் எப்படி வந்தது உங்களுக்கு? வெள்ளைக்காரன் வந்தபோது 30 கோடி பேர் 30 கோடி பேராக இருந்தது மாதிரி 8 கோடி பேரும் 8 கோடி பேராக இருப்பதாலே தானே நம் மமதை எதிரிக்கு வருகிறது. பொங்கல் என்பது என்ன பண்டிகை? கடவுளின் பண்டிகையா? இயற்கையின் பண்டிகை, உழைப்பின் திருவிழா. உலகத்திலேயே இயற்கையும் உழைப்பையும் கொண்டாடுகிற தமிழன் மகத்தான பண்டிகை என் குழந்தை வீட்டில் கொண்டாடி புதுச்சோறு நெல் கொண்டு வந்து பொங்கல் வைத்து அக்கார அடிசி திங்குகிற அந்த நாளில் அவனை நுழைவுத் தேர்வுக்கு நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் அவன் பண்பாட்டிற்குள் தலையிடுகிறீர்கள். இந்த பண்பாட்டின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் நீங்கள் நடத்துகிற யுத்தத்திற்கு எதிராக தமிழன் நிற்க வேண்டும் என்றால் தமிழன் வாசிக்க வேண்டும். அம்பேத்கரின் வார்த்தைகளில் சொல்கிறேன், எல்லா அவமானங்களையும் தீர்த்து கட்டுவதற்கு, எல்லா எதிர்ப்புகளையும் துளைத்து கட்டுவதற்கு மனிதனுக்கு இருக்கிற யோக்கியமான நேர்மையான ஒரே ஆயுதம் கல்வி தவிர வேறு எதுவும் இல்லை. நமது எதிர்களை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை, எந்த ஆயுதமும் தேவையில்லை. இவர்களை வீழ்த்துவதற்கு ஆயுதங்களை பயன்படுத்தினால் ஆயுதங்களுக்கு அவமானம். நாங்கள் ஆயுதங்களை உழைப்பிற்கு தான் பயன்படுத்துவோம். அருவாளும் சுத்தியலும் எங்களுக்கு உழைப்பின் சின்னங்கள். அருவாள் என்பது கதிர் அறுக்க, சுத்தியல் என்பது தொழில் முடுக்க. அவைகள் எங்களுக்கு அழிவின் சின்னங்கள் அல்ல, உழைப்பின் சின்னங்கள். மகத்தான உழைப்பின் வியர்வையின் சின்னங்கள் அவை. எனவே நீங்கள் வாசித்தால் வாசிக்க வாசிக்க, நான் அப்படி வாசித்து ஒரு குறள் பார்த்து புரிந்து கொண்டேன். திருக்குறளில் என்ன குறள்? உடுக்க இழந்தவன் கை போல அங்க இடுக்கன் களைவதான் நட்பு. இந்த குறளுக்கு இதுவரை எழுதப்பட்ட உரையாசிரியர்களின் உரைகளை எல்லாம் தேடி படிக்கிறேன். நான் முதலில் சொன்ன பரிமேழகளில் இருந்து முத்தமிழறிஞர் வரையில் வரிசையாக எல்லா உரைகளையும் தேடி படிக்கிறேன். எல்லா உரையிலும் என்ன குறிப்பு காணப்படுகிறது? இடுப்பில் ஒருவர் அணிந்திருக்கிற ஆடை அவிழ்ந்து நழுவுகிற போது கைகள் எவ்வளவு விரைவாக சென்று பற்றி உதவுமோ அதுபோல நண்பனுக்கு தீங்கு வருகிற போது விரைந்து சென்று உதவ வேண்டும் என்று வள்ளுவர் எழுதுகிறார் என்று. ஆனால் 19 வயதில் எனக்கு இந்த உரை சம்மதம். 19 வயதில் இதை நான் படித்து தேர்வில் எழுதி 5 மதிப்பெண் வாங்கி இருக்கிறேன்.
ஆனால் இப்போது படித்து பார்க்கிற போது அந்த ஐந்து மதிப்பெண் தோல்வி என்று எனக்கு தெரிகிறது. ஏனெனில் இப்போது படிக்கிற போது வள்ளுவன் எனக்கு வேறொரு பொருள் தருகிறான். உடுக்கை இழந்தவன் என்று வள்ளுவன் எழுதியிருக்கிறான். எனவே இழந்தவன் என்பது தமிழில் திட்டவட்டமான இறந்த கால சொல். ஆடை அவிழ்ந்து கொண்டுகிற போது, நழுவி கொண்டிருக்கிற போது அப்படிங்கிற மாதிரியான நிகழ்கால சொற்றொடர் அல்ல. சரியா? இப்படி சொன்ன புரியுமா? இட் இஸ் நாட் பிரசன்ட் கண்டினியூஸ். புரியுதா? ஏன்னா நான் ஆங்கில இலக்கிய மாணவன். இட் இஸ் நாட் பிரசன்ட் கண்டினியூஸ். இட்ஸ் a definite past tense. இழந்தவன் கை என்ன செய்யும்? மறைக்கும். வள்ளுவன் சொல்லி இருக்கிறான், இழந்தவன் கை விரைந்து போய் உதவுவது என்பது வள்ளுவன் சொல்ல வந்தது அல்ல. உண்ணும், பணியாற்றும், தொழில் செய்யும், வேலை செய்யும் தன் பணிகளை விட்டு மானம் காக்கிற பணிக்கு கைகள் எப்படி போய்விடுமோ அப்படி நண்பனுக்கு தீங்கு வருகிற போது உன் வேலையை விட்டு அவனுக்கு உதவ போ என்று வள்ளுவன் சொன்னது விரைவு குறித்து அல்ல, பண்பு குறித்து. அப்ப வாசிக்கிற போது ஒரு புதிய பொருளை மறுவாசிப்பில் வள்ளுவன் கொடுக்கிறானா? கொடுக்கிறான். திருவிளையாடல் புராணத்தில் உடன் சொன்னான், தென்றல் வருகிறது. இந்த தென்றல் எப்படி வருகிறதாம்? ஒரு மாணவனைப் போல வருகிறது என்று சொன்னார். இந்த மாணவனை அறிவன் என்றான். அந்த அறிவன் எப்படி வருகிறானாம்? பொங்கரில் நுழைந்து, வாவி புகுந்து, பங்கயம் துளாவி, பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தல் தாவி, பொங்கலர் மனம் கூட்டுண்டு, மெல்லென்று குளிர்ந்து, தென்றல் அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் இயங்கும் என்றேனா. தென்றல் காற்று வருகிறது, சோலைக்குள்ளே போகிறது, மனத்தை எடுத்துக்கொள்கிறது, குளத்துக்குள்ளே போகிறது, குளிர்ச்சியை எடுத்துக்கொள்கிறது. ஆக ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய தன்மையை எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்குள்ளே, மதுரைக்குள்ளே வருகிறது என்று சொல்லுகிற போது, பொங்கரில் நுழைந்து, வாவி புகுந்து, பங்கயம் துளாவி, பைங்கடி மயிலை முல்லை மல்லிகை பந்தல் தாவி, கொங்கு அலர் மனம் கூட்டு உண்டு, மெல்லென்று குளிர்ந்து. தென்றல் வந்தது எப்படி வந்தது? அங்கங்கே கலைகள் தேரும் அறிவன் போல் வந்ததுன்னா. அந்தந்த இடத்துல கலைகளை படிப்பது, கணித வகுப்பிலே கணிதத்தையும், ஆங்கில வகுப்பில் ஆங்கிலத்தையும், மற்ற வகுப்புகளில் என்னென்ன பாடம் உண்டோ அவளையும் கற்றுக்கொண்டு மாலையில் வெளியே ஓடி வருகிறானே ஒரு அறிவன், ஒரு மாணவன், அவனைப் போல தென்றல் வந்ததுன்னா அவனுக்கு பேர் அறிவன்னு சொன்னா நம்ம கடவுளுக்கே சொல்லுவான் வாலறிவன் அப்படிமா. வாலறிவன் நற்றால் தொழாரெனின் கற்றதனால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நாம அறிவன், இறைவன் வாலறிவன். அந்த அறிவுள்ள சமூகம் எழ வேண்டும் என்பதை அரசு நினைத்து செய்கிறது. அதில் நான் என்னை பொறுத்தவரைக்கு இயற்கை என்பதை பற்றி மட்டும் 10 மணித்துளிகள் சொல்லியிருக்கிறீர்கள். எங்களாலே 1 மணி நேரத்திற்கு குறைந்து உரையாற்றி பழக்கம் இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை. 10 மணித்துளிகளுக்குள்ளே சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். அருமையாக சொன்னான், வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே, மன்னியமு வேந்தர்களும் அடிவளர்ந்த மகளே, தேனார்ந்த தீஞ்சுனைசால் திருமாலின் குன்றம், தென்குமரி ஆயிடநெற் செங்கோல்கள் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே நற்கனியே கண்ணே கண்மணியே அக்கற்புலம் சேர்த்தேவி, ஆனாத நூற்கடலை அழித்தருளும் அமிழ்தே, அம்மே நின் சீர் முழுதும் அரைதில் யாருக்கு எழுதேனா. ஏ தமிழ்த்தாயே, உன்னுடைய சிறப்புகள் முழுவதையும் சொல்லுவதற்கு யாரால் முடியும்? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும், சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும், தக்க சிறு புரை முதலும் தரித்தனரும் திரளுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலகவள கழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிடமை திறமையந்து செயல்மறந்து வாழ்த்துதுமேனா. அந்த வாழ்த்துக்குரிய என் தமிழ்த்தாய், வாழ்த்துக்குரிய தமிழ்த்தாய் சங்க இலக்கியத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கிற தற்கால இலக்கியம் வரை இன்றைக்கு மிளர்களார். அதில் சங்க இலக்கியத்தில் இருந்து இக்கால இலக்கியம் வரை இருக்கக்கூடிய இயற்கை எப்படி இருக்கிறது என்பதை சொல்வதற்கு நாங்கள் 3 பேர். அதனுடைய மரபு எப்படி இருக்குது என்று சொல்வதற்கு 3 பேர். ஆக மரபும் இயற்கையும்
இரண்டர கலந்த இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை 18 கணக்கு 36 நூல்கள். முருகு பொருணாறு 12 முல்லை பெருகு வளமுதரை காஞ்சி மருதுனிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பாலை கடாத்தோடும் 10 நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்த அரையத்தும் கரியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை 4 அடி 4 மணி 40 ஐந்திணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இன்னிலிசல் காஞ்சியோடு இயலாது என்பவே கைநிலை அவாம் கீழ் கணக்கு. இது ஒரு 18 அது ஒரு 18 36 நூல்கள். அதற்கு பின்னாலே காப்பியங்கள், அதற்கு பின்னாலே சிற்றிலக்கியங்கள், அதற்கு பின்னாலே புராணங்கள். இவற்றிலே எல்லாம் இயற்கை எப்படி மிளர்கிறது என்று சொன்னால் தொடர் சொற்பொழிவு மாதிரி 5 நாளைக்கு பேசணும். இதை 10 நிமிடத்துக்குள்ளே சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு செய்தி மட்டும் அதிகமாக போல. யாயும் 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 யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு நீயும் நானும் எவ்வளி வருதும். இதுவரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுவரைக்கும் இயற்கைக்கு வேலையே இல்லை. இதுவரைக்கும் ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்டது தான். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் நீயும் நானும் எவ்வளி வருதும். அதுக்கப்புறம் அக்ஷாம் பாருங்க, ஒரு இயற்கையை செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன வேணா. இதை எவனும் சொல்ல முடியல உலகத்தில். இதுவரை எவனும் அப்படி ஒரு ஓமையை காட்ட முடியவில்லை. அதை இயற்கையிலிருந்து காட்டினான். செம்புல பெயர் நீர், சிவந்த நிலத்தில், இந்த கரிசல் நிலத்தில் பெய்கிற மழை எப்படி கருப்பாக தெரியாவிட்டாலும் அது இந்த களிமண் போல் தெரிகிறது அல்லவா? அதுபோல் சிவந்த நிலத்தில் பெய்த மழை சிவப்பாக இருக்கும். அந்த சிவப்பையும் அந்த தண்ணீரையும் பிரித்துவிட முடியாது. அதுபோல் அன்பே நம் இருவரையும் பிரித்துவிட முடியாது. அப்படிப்பட்ட காதல் எப்படி செம்புல பெயல் நீர் போல. உங்கள் அப்பா யாரு, எங்கள் அப்பா யாரு தெரியாது, நீ யாரு நான் யாரு தெரியாது. இப்போ சந்திச்சுக்கிட்டோம். நீயும் நானும் எவ்வளி வருதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று அற்புதமாக சொன்னான். அந்த 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 சங்க இலக்கியத்திலிருந்து வரக்கூடிய அதில் 1000 உண்டு. ஒன்று போதும். அடுத்தது நான் காப்பியத்துக்கு வரணும். 10 நிமிஷம் இல்லையா? எங்களெல்லாம் இப்படி கட்டி போடக்கூடாது. இதை விட எங்களுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருங்க. மைக்குக்கு முன்னால் வந்துட்டா ஒரு நாளைக்கு கூட்டமே இல்லைன்னா கூட தமிழரை தூக்கி இப்படி பிடிச்சாலோ பெரியவர்களே தாய்மார்களே நன்றி வணக்கம் அப்படின்னு வச்சுருவோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு 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 அமைப்பு. சிலப்பதிகாரம் என்ற ஒரு காவியம். காதொழிலும் குண்டலமும் கைக்கு விளையாபதியும் மீதொழில் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொழிற் பூந்தழினையும் பொலியச் சூடி பொன்முல் சூடாமணியும் பொலியச் சூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழே உன்னிடத்தில் இருந்து எடுக்கிறேன். அந்த சிலப்பதிகாரத்தை ஆரம்பிக்கிற போதே சொல்கிறான், கடவுள் வாழ்த்து இல்லை, விநாயகர் வாழ்த்து இல்லை, சரஸ்வதி வாழ்த்து இல்லை. எடுத்தவுடனே இயற்கையை சொன்னான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும்னா, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னா, மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்னா. திங்களை சொன்னான் நிலவு, ஞாயிற்றை சொன்னான் சூரியன், மழையை சொன்னான் வாழ்விக்கிற பொருள், வாழுகிற ஊரை சொன்னான் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும்னா. ஆக தொடங்குகிற போது இயற்கையை வைத்துக்கொண்டு சொன்னான். ஆற்றை பார்க்கிற போது கூட மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூ வாடை அதுபூத்து கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. காவேரி நடக்கிறாள், மேலே ஆடை போர்த்து கொண்டு நடக்கிறாள். என்ன ஆடை போர்த்திருக்கிறாள்? பூவாடை போர்த்திருக்கிறாள். மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையற்கண் விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரின்னா. மதுரைக்கு வர்றான். சோழ நாட்டில் காவேரியை பாடிட்டான். மதுரைக்கு வர்றான். கண்ணகி பார்க்கிறா, ஆறு போல ஒன்று ஓடுகிறது, நகருகிறது, ஆனால் அது ஆறாக தெரியவில்லை. கண்ணகி அச்சப்படாதே, இது வேறொன்றும் இல்லை, வையை என்னும் பொய்யா குலக்கொடி. இந்த வையை என்னும் பொய்யா குலக்கொடி எப்படி வர்றா? இது புனர் முடிச்சு அதுவும் தயவு கூர்ந்து முடிக்குவோமா? வேறு என்ன பண்ணுறதுயா? வண்டி ஓடிடுச்சியா, பிரேக் போட முடியலையா,
பிரேக் போட்டாலும் பிடிக்க மாட்டேங்குதுயா. பிரேக் போட்டால் கூட அது சொல்லணும்னு ஆசை. உங்களுக்கு தெரியுமா, நான் முதல் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணி நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போனேன். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் 3 வருஷத்துலேயே ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் பிஏ2 கலெக்டர் சொன்னார், நீ முட்டாளாடானார். என்னையா அப்படின்னு, டிஎன்பிஎஸ்சி எழுதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இதாண்டா நம்பர் 1 டிபார்ட்மெண்ட்டு, இதை விட்டு போறேன்னாரு. ஐயா, என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் ஃபைல் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிஎன்ஆர் போட்டு மனுவில் சொல்வது வாஸ்தவம், இவருக்கு ரேஷன் அட்டை வழங்கலாம், இது எனக்கு வேலை இல்லையா? இதுக்கு நான் இந்த உலகத்துக்கு வரலையா? ரிசைன் பண்ணிட்டு ஓடியாண்ண. வேலைக்கு என்ன செய்வேன்னா 4 பள்ளிக்கூடத்தில் பேசி பிழைச்சிடுவேயான்னு. 56 வருஷமாக பேசி கொண்டிருக்கிறேன். ராஜபாளையத்துக்கு பக்கத்தில் ஆனந்தி அம்மா ஊருக்கு ஒரே ஒரு சுவர் தான், சஞ்சீமரா மட்டும்தான். இதே விருதுநகர் தான் என்னை பட்டதாரி ஆக்கியது. இதே விருதுநகர் தான் நான் பட்டமேற்படிப்பு படிப்பதற்கு அடித்தளமாக இருந்தது. 1969ஆம் ஆண்டு காந்தியினுடைய 100ஆண்டு விழா. அந்த காந்தி 100ஆண்டு விழாவுக்கு 100 நிகழ்ச்சி அமைத்து கொடுத்தார் எங்கள் பேராசிரியர், பாலிடிக்ஸ் பேராசிரியர் நம்முடைய விவேகானந்தன் ஐயா அவர்கள். அன்றைக்கு பேசத் தொடங்கினேன், இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நாளையும் பேசுவேன் என்பதை மட்டும் சொல்லி, இந்த இயற்கை என்பது இப்போ எதுவரை இலக்கியம் சொன்னல, ஒரே ஒரு செய்தி மட்டும், ஆன்மீகத்தில் ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு நான் போகிறேன். சைவத்திலையும் வைணவத்திலையும் ஒன்று இயற்கைக்கு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் மூசு வண்டரை பொய்யையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு அப்பர் சுவாமிகள் சொன்னார் இல்லையா? என் ஈசன் எந்த இணையடி நிழல் எப்படி இந்த இயற்கைகளைப் போல மாசில் வீணை மாலை மதியமும் வீசு தென்றல் வீங்கு இளவேனில் இந்த இயற்கையை எடுத்து வைத்து கொண்டு சொன்னார். அதே மாதிரி திருமங்கையாழ்வார் சொன்னார், நான் திருக்கோவலூரில் எம்பெருமானை பார்த்தேன். எந்த திருக்கோவலூர்னு சொன்னார்? கோங்கரும்பு சுரபுன்னை குறவார் சோலை தீங்கரும்பு கொங்கரும்பு சுரபுன்னை குறவார் சோலை குளாம்பரி வண்டு பாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண்வளரும் கலவி சூழ்ந்த திருக்கோவலூரதனில் கண்டே நானேன்னா. பயிர் இசை கேட்டு பயிர் வளரும் என்ற தத்துவத்தை அன்னைக்கு சொன்னான். அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிரூபித்தான். நான் கையில் வச்சிருக்கிறது உண்மையிலேயே முடிக்க முடியாத அளவுக்கு நான் சிரமப்பட்டுத்தான் போகிறேன். பெருமக்களே, ஒரே ஒரு செய்தி, அரை நிமிடம் தான். படிக்க முடியாதவனுக்கு கூட, கண் பார்வையற்றவனுக்கு கூட, ஒரு மாற்றுத்திறனாளி கூட படிப்பதற்கு உரிய முறையை இந்த நாடு கண்டுபிடித்தது. அந்தகக்கவி வீரராகவ முதலியார் என்பவர் பார்வையற்றவர். அவரை அவருடைய தந்தை மடியிலே போட்டுக்கொண்டு முதுகிலே எழுதி காட்டினார். இது ஆனா, இது ஆவண்ணா, இது ஈனா என்று மடியிலே போட்டு எழுதி காட்டி அவர் பின்னால் என்ன சொன்னார்? 7000 கோடி எழுதாது தன்மனத்து எழுதி படித்த விரகன் இவன் சேது பரியந்தம் எதிரிலா கவி வீர ராகவன் விடுக்கும் ஓலைன்னு சீட்டு கவியில அருமையாக பாடினார். ஹெலன் கெல்லர் என்கிற ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அந்த அம்மாவுக்காக தொடு பயிற்சி கல்வி ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்க. ஆக மாற்றுத்திறனாளி கூட கற்றறிந்த சான்றோராக வர முடியும் என்பதை நம்முடைய நாடு நிரூபித்திருக்கிறது. 2 கண் பார்வையும் இல்லாதவன் கடவுளை பார்க்க முண்டி அடித்து கொண்டு போனான். பக்கத்தில் இருக்கவங்க கேட்டான், முட்டாப்பையில நீ போய் என்னடா பார்க்க போற? சாமி உன்னால் பார்க்க முடியுமா? பார்வை இல்லாதவனா? அதுக்கு அவன் சொன்னான், ஐயா என்னால் சாமியை பார்க்க முடியாது, ஆனால் சாமி என்ன பார்க்க முடியலையா அண்ணா. அந்த நம்பிக்கை. எனவே பெருமக்களே, இயற்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இழுக்கின்ற மூச்சு இயற்கை, விடுகிற மூச்சு இயற்கை, உண்ணுகிற உணவு இயற்கை, வாழுகிற வாழ்வு இயற்கை. இயற்கை இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கு துணை நின்ற அத்தனை பெருமக்களுக்கும் மிக பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நம்முடைய சகோதரர் தம்பி ராமையா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினார். அவர்களை பார்த்தோன்னே எனக்கு கும்கி தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்முடைய சமுத்திரக்கனியோடு அவருக்கு வில்லனை நடித்தார் இல்லையா, சாட்டையா, சாட்டை என்ன நடிப்பு தெரியும் அது. அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். வேறு ஒரு வாய்ப்பு அமைகிற போது மணிக்கணக்காக தமிழை பற்றி பேசணும்னா
தண்ணி குடிக்காமல் 3 மணி நேரம் பேசுவேன். அந்த ஆற்றலை எனக்கு கொடுத்தது என் தமிழ். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.